நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2025 முடிஞ்சிருச்சு. வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2025 பெரும்பாலானருக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை. 2025 நல்லா இல்லைங்க. 2026 எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா? இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பமே இல்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, ஹெல்த்து சரியில்லை, கடன் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று 2020 அப்படி 26 அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா, பிரச்சனைகளை தீர்க்குமா, கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க. சரி, இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வருட பலன்களை சொல்கிறோம். இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும். அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள். வண்டி 2 சக்கரத்தில் தான் ஓடுது, ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை. பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார, இப்போது நான் பேசப்போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க. இந்த 2 சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க. அப்போ எப்படிங்க இருக்குது? குரு பயிற்சி ஏதாவது இருக்கா? சனி பயிற்சி எதனா இருக்கா? ராகுகேது பயிற்சி எதனா இருக்கா? எப்படிங்க இந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான், உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். இட்ஸ் எ பெக்கூலியர். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார். அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய கஷ்டங்கள் வராது. சனி பயிற்சி இந்த வருஷம் முழுக்கவே 2026 முழுக்க இல்லை. மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார். ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்குது. அது கடைசியில் நடக்குது. அதனால் இந்த வருஷத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது. அடுத்து இந்த வருடம் முடிய போகின்ற 20 நாட்களுக்கு முன்பு ராகு கேது பயிற்சி இருக்கனால அதுவும் இருக்காது. ஆக குரு பகவான் மட்டும்தான். முதல்ல குரு பகவான் கடகத்துக்கு உச்சமாகிறார். 3 மாதத்தில் போன வருஷம் மாதிரியே அதிசார பயிற்சின்ற முறையில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார். ஆக குருவின் பலன்கள் ஓரளவிற்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. 2025 கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே 2026 ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க. இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. நிறைவாக மீனராசிக்காரங்களில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்க, 20 வயசில் இருக்கிறவங்கள சொல்லவே தேவையில்லை. 2K கிட்ஸ்லாம் படாத பாடு. வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா ரொம்ப சம்பளம் இல்லை, நம்ம திறமையை மதிக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. மிக முக்கியமாக காதலே கிடைக்கல, கிடைச்ச காதல் கைவிட்டு போகுது. அவள் அப்படி இருக்கிறா, இவன் இப்படி இருக்கிறான் என்கின்ற மாதிரியாக எதிர்த்தரப்பு ஈர்ப்பு அமைப்புகளின் மூலமாக, காதலின் மூலமாக பாத்ரூமில் அழுதுகிட்டு கிடக்கிறது, காதல்னால பெரிய பிரச்சனைகள் அல்லது பணத்தினால பிரச்சனைகள், வீட்டில் தண்ட சோறுன்னு திட்டு வாங்கிறது, இப்படித்தான் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரியாக 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கிறீங்கன்றது தான் உண்மை. இதைத்தான் நாங்கள் ஜென்மச்சனின்னு சொல்கிறோம். ஜென்மச்சனி அமைப்புகளில் ஜோசியத்தை நம்பாதவங்க கூட நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் மீனராசிக்காரர்கள் இது வரைக்கும் இப்படியாகும் அப்படியாகும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போன 8 மாதமாக ஏதோ ஒன்று அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் படாத பாடுபட்டு இருக்கிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் அப்படியே ஜூன் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் பாதிப்புகளை அடைவீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு நான் 2 விதமாக பலன் சொல்லுவேன். 50 வயது தாண்டியவர்களுக்கு இது அட்டகாசமாக இருக்கும். பொருட்சேர்க்கை இருக்கும், வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவுகள் இருக்கும், செட்டில் ஆவீங்க. ஆனால் 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் வரும். உங்களுக்கு என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த தசை சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களில் பெரிய அளவில் பிரச்சனை வரும். சுக்கிரதசை நடக்குதா? சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி, பெண்கள் ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்களில் டியூவியோ கட்ட முடியாமல் இருக்கும். செவ்வாதசை நடக்குதா? சகோதரனால் பிரச்சனை. சூரிய தசை நடக்குதா? அப்பா சம்மந்தப்பட்ட, அதிகாரம் சம்மந்தப்பட்ட, வேலை சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை. சந்திரனா? மனசே குழப்பம்.
மனசே சரியில்லை, அம்மா சரியில்லை, இப்படியே அந்தந்த காரகத்தின் அடிப்படையில் ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் அனைவருமே மீனராசிக்காரங்களுக்கு தான் இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இளைய பருவத்தினர், குறிப்பாக 50 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வாழ்க்கை என்றால் என்னவென்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லா இருக்கும்னு சும்மா பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கிற உண்மையை தான் சொல்ல முடியும். ஜோசியத்தை அதிகமாக வந்து பார்க்கக்கூடியவர்கள் இப்போது மீனராசிக்காரர்களாக இருப்பீர்கள். 2வதாக சிம்மராசிக்காரர்களாக இருப்பீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்போது ஜென்மச்சனியின் அனுபவங்களை இந்த 2027ஆம் ஆண்டும் வயதிற்கேற்றார் போல கொடுப்பார். நினைக்கிறதெல்லாம் நடக்க விடாமல் தடை பண்ணுவார். அப்படியே நடக்கிறதில் ஒரு பிரச்சனையை கொடுப்பார், இப்படி கொடுப்பார், அப்படி கொடுப்பார். இது வந்து 90% பேருக்கு நடக்கும், மீத 10% பேருக்கு நடக்காது. அவங்களாம் கொடுத்து வச்சவங்க. சந்திரன் ஒளி பொருந்திய தன்மையில் பௌர்ணமிக்கு முன்பின்னாக பிறந்தவர்கள், சந்திரன் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது. ஆனால் கல்யாணம் நடக்கும், புள்ள பாக்கியம் கிடைக்கும். ஜென்மச்சனியில் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் எந்த கெடுதலும் இருக்காது. ஆனால் தொழில் வாழ்க்கையில் காசு பண விஷயத்தில் மாமங்கிட்ட ஏமாந்துட்டேன், மச்சங்கிட்ட ஏமாந்துட்டேன், அண்ணன் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, இந்த மாதிரியாக பணப்பிரச்சனைகள், குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், நட்பு உறவை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், சம்பளம் இல்லாமல் உழைக்க வேண்டிய நிலைமை, ஸ்ட்ரெஸ் இன் கேரியர், இது போன்ற அமைப்புகள் இருக்குங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. ஆனாலும் மீனராசிக்காரன் நல்லவன், வல்லவன், உண்மையிலேயே அடுத்தவனை கெடுக்க நினைக்காதவன். மீனராசிக்காரர்களுடைய நல்ல குணத்தினாலேயே பெரிய அளவில் சோதனைகள் வராத 2026ஆம் ஆண்டுங்க இது. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கக்கூடிய வருஷமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.